குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 11 சித்தர்கள் பாடல் வரிசையில் பத்ரகிரியார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் 60 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 61. கண்ணால் அருவி கசிந்து முத்து போல் உதிர சொன்ன பரம்பொருளை தொகுத்தறிவது எக்காலம். கண்களிலிருந்து கண்ணீரானது முத்து சொரியும் அருவி போல் பக்தியுடன் அழுது இறைவனை முழுதும் அறிவது எந்த காலமோ. பாடல் 62. ஆகம் மிக உருக அன்புருக என்புருக போக அனுபூதி பொருந்துவதும் எக்காலம். ஆகம் அப்படின்னா உடல், என்பு அப்படின்னா எலும்பு, போகம் அப்படின்னா அனுபவிக்க, அனுபூதி அப்படின்னா சிவ அனுபவம், அதாவது அருள் திறம். உடலும் மனமும் மிகவும் உருக, அன்பு உருக, எலும்பும் உருக, சிவானுபவம் வந்து பொருந்துவதும் எந்த காலமோ. பாடல் 63. நீரிற் குமிழி போல் நிலையற்ற வாழ்வை விட்டு உன் பேரின்ப கருணை வெள்ளம் பெருக்கெடுப்பது எக்காலம். பேரின்ப கருணை வெள்ளம் அப்படின்னா இறைவனின் பெருங்கருணை. இறைவா, நீரில் குமிழி போல் நிலையற்றதாகிய உலக வாழ்வை கைவிட்டு உனது பேரின்ப கருணை வெள்ளம் பெருக்கெடுப்பது எந்த காலமோ. பாடல் 64. அன்பை உருக்கி அறிவை அதன் மேல் புகட்டி துன்ப வலை பாசத் தொடக்கு அறுப்பது எக்காலம். புகட்டி அப்படின்னா செலுத்தி, தொடக்கு அப்படின்னா தொடர்பு. அன்பை உருக செய்து அறிவை அதன் மேல் செலுத்தி துன்பமான வலையால் கட்டுப்படுத்திய பாசத்தின் தொடர்பை அறுப்பது எந்த காலமோ. பாடல் 65. கருவின் வழியறிந்து கருத்தை செலுத்தாமல் அருவி விழி சொரிய அன்பு வைப்பது எக்காலம். அருவி விழி சொரிய அப்படின்னா அருவி போல் கண்ணீர் பொழிய கருவில் பிறவி எடுப்பதை அறிந்து அதில் கருத்து செலுத்தாமல் அருவி போல் கண்ணீர் பொழிய பக்தி வைப்பது எந்த காலமோ. பாடல் 66. தெளிய தெளிய தெளிந்த சிவானந்தத்தேன் பொழிய பொழிய மனம் பூண்டிருப்பது எக்காலம். மனம் பூண்டிருப்பது அப்படின்னா மனதில் அன்பு பொழிய இருப்பது. சிவானந்தமாகிய தேன் தெளிவாக வரும் என்று தெளிவடைந்து உள்ளத்தில் அன்பு பொழிய இருப்பது எந்த காலமோ. பாடல் 67. ஆதார மூலத்து அடியில் கணபதியை பாதார விந்தம் பணிந்து நிற்பது எக்காலம். ஆதார மூலம் அப்படின்னா மூலாதாரம், இங்குதான் கணபதி குடியிருக்கிறார். பாதார விந்தம் அப்படின்னா தாமரை திருவடிகள். 6 யோக ஆதாரங்களின் அடியில் மூலாதாரத்தில் உள்ள கணபதியின் திருவடி மலர்களை பணிந்து நிற்பது எந்த காலமோ. பாடல் 68. மண் வளைந்த நற்கீற்றில் வளைந்திருந்த வேதாவை கண் வளர்த்து பார்த்துள்ளே கண்டிருப்பது எக்காலம். வேதா அப்படின்னா பிரம்மன், கண் வளர்த்து பார்த்தல் அப்படின்னா கண்களை மூடி பார்ப்பது. மண் என்னும் பூதத்தின் உறுப்பாக இருக்கும் மூலாதாரத்தில் வளைவில் இருக்கும் பிரம்மனை கண்களால் பார்ப்பது போல் உடலுக்குள் பார்த்திருப்பது எந்த காலமோ. பாடல் 69. அப்பு பிறை நடுவே அமர்ந்திருந்த விட்டுணுவை உப்பு கொடுக்கையுள்ளே உணர்ந்தறிவது எக்காலம். அப்பு அப்படின்னா நீர், உப்பு குடுக்கை அப்படின்னா உப்பால் ஆகிய இந்த உடல் நீர் என்னும் பூதத்திற்கு உரியதாக பிறை சந்திரனுடன் இருக்கும் சுவாதிட்டானத்தின் நடுவே வீற்றிருக்கும் திருமாலை இவ்வுடலுக்குள் உணர்ந்து அறிவது எந்த காலமோ. பாடல் 70. 3 வளையிட்டு முளைத்தெழுந்த கோணத்தில் தோன்றும் உருத்திரனை தொழுது நிற்பது எக்காலம். வலை அப்படின்னா வளையம், தொழுது அப்படின்னா வணங்கி, நெருப்பு என்னும் பூதத்திற்கு உரியதாக 3 வளையமும் நடுவே முக்கோணமுமாய் உள்ள மணிப்பூரகத்தின் நடுவில் வீற்றிருக்கும் ருத்திரனை வணங்கி நிற்பதும் எந்த காலமோ.